வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான தேசிய வழிநடத்தல் குழு பிரதமர் தலைமையில் கூடியது. பிரதி புதன்கிழமைகளில் வழங்கப்பட்டிருந்த விசேட விடுமுறை ரத்து. அமைச்சர் லால்காந்தவின் தற்போதைய சொகுசு வாழ்க்கை அவரது அரசியல் நிலைப்பாடுகளுடன் முரண்படுகின்றது என சஞ்சீவ எதிரிமான குற்றச்சாட்டு. சமையல் எரிவாயு விலைகள் திடீரென அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக பாவனையாளர் முன்னணி கடும் கண்டனம். யாழ்ப்பாணம் நல்லூர் மந்திரிமனையை பாதுகாக்க வேண்டுமென வடக்கு அவைத்தலைவர் வலியுறுத்தல். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை முடக்க முஸ்லிம் எம்பிக்கள் அழுத்தம் கொடுத்தனர் என உதய கம்மன்பில தகவல். தொடர்வது முதன்மை செய்தி. கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான தேசிய வழிநடத்தல் குழு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று கூடியது. கல்வித்துறையில் விரிவான மாற்றங்களை மேற்கொள்ளும் நோக்கில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான தேசிய வழிநடத்தல் குழு பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று கொழும்பு இஸ்ருபாயில் உள்ள கல்வி அமைச்சில் கூடியது. அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ள இந்த தேசிய குழு கல்வி சீர்திருத்த செயல்முறையின் அனைத்து அம்சங்களையும் ஒருங்கிணைத்து நாட்டில் தரமான கல்வி அமைப்பை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது. இக்குழுவின் தலைவராக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக செயற்படுகின்றார். மேலும் கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சரான உபாலி பன்னிலகே, கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவ உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்வியியல் நிபுணர்கள் பலரும் இக்குழுவில் இணைந்துள்ளனர். அத்துடன் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் மற்றும் இலங்கை அரசு ஆசிரியர் சங்கம் போன்ற முக்கிய ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் இக்குழுவில் இணைக்கப்பட்டுள்ளனர். கல்வி சீர்திருத்தத்தின் 5 பிரதான துறைகளான மனிதவள அபிவிருத்தி, கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நிர்வாகம், பாடத்திட்ட மேம்பாடு, மதிப்பீடு மற்றும் தர கண்காணிப்பு, சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளை ஆய்வு செய்து எதிர்கால சவால்களுக்கு தீர்வுகளை முன்வைப்பதே இக்குழுவின் முக்கிய நோக்காகும். இக்கூட்டத்தில் கருத்து தெரிவித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலதிகமாக விசேட துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு கல்வி சீர்திருத்த செயல்முறையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும், இந்த மாற்றங்களுக்கு சமூக அங்கீகாரத்தை உயர்த்த அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சமூகத்தில் நிலவும் சில சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் ஒரு நாடாக நாம் டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்குள் நுழைய வேண்டும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தில் நிலவும் சில சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் ஒரு நாடாக நாம் டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்குள் நுழைய வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி முறைசாரா பொருளாதாரத்தை முறைசார்ந்த பொருளாதாரமாக மாற்றுவதே தமது நோக்கம் என தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் புதிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் தேசிய QR கொடுப்பனவுகளை பிரபலப்படுத்தும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சமூகத்தில் நிலவும் சில சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் ஒரு நாடாக நாம் டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்குள் நுழைய வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி முறைசாரா பொருளாதாரத்தை முறைசார்ந்த பொருளாதாரமாக மாற்றுவதே தமது நோக்கம் என தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் புதிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் தேசிய QR கொடுப்பனவுகளை பிரபலப்படுத்தும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சமூகத்துக்கு தேவையான வினைத்திறனான விடயங்களை உள்வாங்குவதற்கான ஊக்கத்தினை அதிகாரிகள் வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். துறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் $15 பில்லியன் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் இலக்கை அரசாங்கம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் சிறந்த கலாச்சாரத்தை கொண்டுள்ள எமது சமூகத்தில் இந்த புதிய முறைகளை எவ்வாறு பிரபலப்படுத்துவது என்ற சவால் அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் கூறினார். QR என்று சொன்னாலே மக்களின் நினைவுக்கு வருவது எது? எரிபொருளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கருவி. QR ஊடாக உரம் வழங்கப்பட உள்ளதாக கூறிய போது உரத்தையும் குறைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கருத்து உருவானது. இவ்வாறு QR என்பது இறுதியாக கட்டுப்படுத்துதல் என்ற ஒன்றிற்குள் சுருக்கப்பட்டுவிட்டது. எனவே கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இது கொண்டு வரப்படும் போது இதுவும் ஒரு கட்டுப்பாடா என்று மக்கள் நினைக்கக்கூடும். அதனால் இது குறித்து ஒரு விசேட விழிப்புணர்வு திட்டம் அவசியமானது.
ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் மூலம் எமது நாட்டில் QR குறியீடுகள் ஊடாக இடம்பெறும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் மிக வேகமாக பிரபலப்படுத்த முடியும் என நாம் நம்புகிறோம். இது தொடர்பில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. பல நிதி நிறுவனங்கள் இப்போது புத்தாண்டுக்கான விளம்பரங்களை உருவாக்கி வருகின்றன. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு புத்தாண்டு கால கொடுக்கல் வாங்கல்களை QR குறியீடுகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களாக மாற்ற முடிந்தால் அது ஒரு சிறந்த திருப்புமுனையாக அமையும். அப்போது மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். எமது சமூகம் புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது. ஆனால் புதிய விடயங்கள் கவர்ச்சிகரமானதாகவோ அல்லது இலகுவானதாகவோ இல்லாவிட்டால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என ஜனாதிபதி தெரிவித்தார். பிரதி புதன்கிழமைகளில் வழங்கப்பட்டிருந்த விசேட விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்கள், நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு பிரதி புதன்கிழமைகளில் வழங்கப்பட்டிருந்த விசேட விடுமுறையை இந்த வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தீர்மானம் எதிர்வரும் 8ஆம் தேதி புதன்கிழமை முதல் அமுல்படுத்தப்படும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபா சந்திரகீர்த்தி குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் நெருக்கடி சூழ்நிலையின் போது எரிபொருள் கையிருப்பை பேணுவதற்காக பிரதி புதன்கிழமையை அரசு ஊழியர்களுக்கு விடுமுறையாக அறிவித்து பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு கடந்த மார்ச் 17ஆம் தேதி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அமைச்சர் லால்காந்தவின் தற்போதைய சொகுசு வாழ்க்கை அவரது அரசியல் நிலைப்பாடுகளுடன் முரண்படுகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல்வாதிகள் எளிமையாகவும் முன்மாதிரியாகவும் வாழ வேண்டுமென்று சமூகத்திற்கு போதித்த அமைச்சர் லால்காந்தவின் தற்போதைய சொகுசு வாழ்க்கை அவரது அரசியல் நிலைப்பாடுகளுடன் முரண்படுகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அமைச்சர் லால்காந்தவின் இல்லம் தொடர்பாக நாடு முழுவதும் பரவி வரும் சர்ச்சையை முன்னிட்டு அந்த மாளிகையை தேசிய மரபுரிமை என அறிவிக்க வேண்டுமென தாம் முன்மொழிவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த பல தசாப்தங்களாக தூய அரசியல் குறித்து பேசியவர்களின் உண்மையான நிலைப்பாடுகளை இந்த மாளிகை சில நிமிடங்களில் வெளிக்கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் சாடினார். தற்போதைய அரசாங்கத்தில் பலர் அரசியலுக்கு வரும் முன் உயர் தொழில்களில் ஈடுபட்டு உயர்ந்த வருமானம் பெற்றவர்களாக இருப்பதால் அவர்களால் சொத்துக்கள் குவிப்பது இயல்பானதாக இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். ஆனால் நீண்ட காலமாக வேறு எந்த தொழிலும் செய்யாமல் முழுநேர அரசியலில் ஈடுபட்ட ஒருவர் இத்தகைய பிரமாண்ட மாளிகையை எவ்வாறு கட்டியுள்ளார் என்ற கேள்வி எழுகின்றது என அவர் வலியுறுத்தினார். எளிமை மற்றும் சொத்து சேர்க்காமை குறித்து பேசியவரின் வாழ்க்கை நடைமுறை இன்று அதற்கு நேர்மாறாக மாறியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த காலங்களில் பிற அரசியல்வாதிகளின் வாழ்க்கை முறைகளை கடுமையாக விமர்சித்தவர்கள் தற்போது அதே வகையான வாழ்க்கை முறையில் ஈடுபடுகின்றனர் என்பது அரசியல் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். இவ்வாறான சூழலில் அரசியல்வாதிகளின் உண்மையான முகத்தை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். නිවස පිළිබඳව ප්‍රශ්න කළහම මම දැක්කා ලාල්කාන්ත ඒ ගේ ඇතුලේ තියෙන පියානෝ එක පිළිබඳව පවා කතා කළා. Tamanගේ දරුවට බටනලාවක්වත් තරන් දෙන්න බැරි තාත්තලා තමුන්නාන්සලාගේ දේශපාලනයට රැවටුණා. ரைஸ், கொத்து மற்றும் உணவு பொதி ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பால் இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் ரைஸ், கொத்து மற்றும் உணவு பொதி ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் விருந்தக உரிமையாளர்களின் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஃப்ரைட் ரைஸ், கொத்து மற்றும் உணவு பொதி ஆகியன 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளன. அதே நேரம் தேங்காய் எண்ணெய் விலை குறைந்துள்ளதன் காரணமாக சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாவால் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சமையல் எரிவாயு விலைகள் திடீரென அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக இலங்கை பாவனையாளர் முன்னணி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மீண்டும் பழைய சமையல் முறைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த இலங்கை பாவனையாளர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத், எரிவாயு விலை உயர்வால் நடுத்தர வர்க்க மக்களும் இல்லத்தரசிகளும் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எரிவாயுவை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகி வருவதால் மக்கள் மீண்டும் விறகு அடுப்பு மற்றும் சிரட்டை அடுப்புகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மேலும் சிரட்டைகளை பயன்படுத்தி அடுப்புகளை உருவாக்கும் முறைகள் குறித்து மக்களுக்கு தாமே வழிகாட்ட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விலை உயர்வு உணவகத்துறையையும் பாதித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், கொத்து, ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட உணவுகளின் விலைகள் உயர்த்தப்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என்றார். அத்துடன் பரோட்டா, வடை, தேநீர் போன்ற அன்றாட உணவுகளின் விலைகளும் அதிகரிக்கும் அபாயம் நிலவுவதாகவும் இது குறைந்த வருமானம் பெறும் மக்களின் உணவு பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் எனவும் எச்சரித்தார். மனிதாபிமான அடிப்படையில் 200 ரூபாய் அளவில் சோறு மற்றும் பருப்பு போன்ற உணவுகளை வழங்குமாறு உணவக உரிமையாளர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்தார். அரசாங்கத்தின் திடீர் விலை உயர்வுகள் மற்றும் நீர் விநியோக குறைபாடுகள் குறித்து கடுமையாக விமர்சித்த அவர், திட்டமிடல் இல்லாமையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கே போராட வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நீர் வளங்கள் நிறைந்த நாட்டில் கூட மக்களுக்கு தடையற்ற நீர் வழங்க முடியாத நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதது என குறிப்பிட்ட அவர், கிராமப்புறங்களில் கிணறு மற்றும் குழாய் கிணறு திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தற்போதைய பொருளாதார சூழலில் பாவனையாளர்களை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மக்கள் கடுமையான உணவு குறைபாடுகளையும் வாழ்க்கை சிக்கல்களையும் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். හැබැයි ක්‍රමක්‍රමෙන් අඩු කරා මේ තුප්පහයි ආණ්ඩුව රනිල් වික්‍රමසිංහ ගෑස් මිල අඩු කරලා හැම මාසෙම ගෑස් මිල සංශෝධනයක් ගෙනාවා හිටපු සභාපති මුදිත පීරිස් මේ තුප්පහයි ආණ්ඩුව ඇවිල්ලා யாழ்ப்பாணம் நல்லூர் மந்திரிமனையை பாதுகாக்க வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் மந்திரிமனையை பாதுகாக்க வேண்டும் எனவும் உடனடியாக புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். பலம் வாய்ந்த ஒரு ஆட்சியாக அரசாக இருந்த தமிழர்களுடைய ஆட்சியின் எச்சமாக இருக்கிற மந்திரிமனை இன்னும் சில காலங்களிலே முற்றாக அழிந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது, பலரிடம் இருக்கிறது. இந்த இடம் மடம் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சொத்தாக இருக்கிறது. கடந்த 5-6 வருடங்களாக நான் ஆழமாக இந்த விடயத்திலே முயற்சி செய்து வந்திருக்கிறேன். கடந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த மழைக்கு மேலே இருக்கிற கூரையின் பாரத்திலே இடிந்த கட்டிடமே இடிந்து போகும் என்ற நிலை சொன்ன பொழுது திணைக்களத்துவாரோட தொடர்பு கொண்ட பொழுது நான் நம்பிக்கை பொறுப்பாளரோடு தொடர்பு கொண்டு அவருடைய அங்கீகாரத்துடன் மேலே இருக்கிற கூரையை இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டாவிட்டால் இப்போ பயிர மழைக்கு அது கொண்டு கட்டிடம் இல்லாமல் போயிருக்கு. இந்த கட்டிடம் திரும்ப மீண்ட வரலாற்று அம்சமாக கட்டிடமாக ஒரு மொனியூமெண்ட்டாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் சில நேரம் இவர்கள் ஓமென்றால் மக்களிட்ட நிதியை ஒரு சின்ன குழுவை நியமித்து அவர்கள் ஒரு பொருளாளர் ஒரு ஆளை வச்சு அவர்கள் மூலமாக இதை நிறைவேற்ற வேண்டும், அதற்கான ஆதரவு மக்கள் தர வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் முதல்ல அந்த பிரச்சனையில் இப்பொழுது திணைக்களம் ஒரு அளவுக்கு தொழில்நுட்ப வேலையாட்களை தாங்கள் தரக்கூடியதாகவும் பொருட்களை நாங்கள் வாங்கி வழங்கினால் அந்த வேலையை செய்ய முடியும் என்ற ஒரு பரிசீலனையும் இருக்கிறது. நம்பிக்கை பொறுப்பாளர்கள் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு முடிவுக்கு உடனடியாக வர வேண்டிய தேவை இருக்கிறது. இருக்கிற ஒரே ஒரு வரலாற்று சின்னம் அது அழிவிட்டு போக விட முடியாது. நம்பிக்கை பொறுப்பாளர் இதை புனரமைப்பு செய்வதற்கு பொறுப்பு அவர் ஏற்கனவே அவரிட நிதி இல்லை, அந்த நம்பிக்கை பொறுப்பில் இல்லை என்று சொல்லிட்டார். ஆனால் நான் அதற்கு செலவில்லாமல் நான் செய்தார் என்று சொன்ன நான் அந்த தெரிவிக்க வர வேண்டும், அல்லது திணைக்களம் தாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும், அதற்கு நம்பிக்கை பொறுப்பாளர் அங்கீகாரம் வழங்க வேண்டும். அந்த அங்கீகாரத்தின் ஊடாக அட்ஹாக் பாடி என்று சொல்லக்கூடிய அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்க அதன் மூலமாக நாங்கள் நிதியை பெற்றுத்தருவதற்கான அங்கீகாரத்தோடு இந்த வேலையை உடனடியாக முடிப்பதற்கான செயல்பாடு கூடினது 2 கிழமைகள் நிறைவேற்றுவதற்கான முயற்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையின் நிலைப்பாடு. இன்னொரு மழை பெய்தால் இந்த கட்டிடம் இடிந்து விழும் என்ற நிலையை பார்த்து கொண்டு அதையும் அவர்கள் பாராமுகமாக இருசாராரும் இருந்தால் இவர்கள் இந்த கட்டிடம் அழிவுற வேண்டும் என்ற தென்னிலங்கை நிகழ்ச்சி நிரலுக்கான செயல்பாட்டுக்கு உடந்தை ஆவார்கள் என்ற நிலைப்பாடும் அவர்கள் கருத்து எடுக்கப்படும். ஆகவே இது திரும்ப உடனடியாக புனரமைக்கப்படுவதற்கான செயல்பாடுகளில் ஆளையால் குறை சொல்லாமல் சாட்டி கொண்டு இருக்காமல் போதுமான காலங்களில் இது நடந்திருக்கிறது. அந்த விடுத்து உடனடியாக செயல்பாட்டில் அவர்கள் சில குறைபாடுகள் அல்லது டெக்னிக்கலியான கருத்துக்களை கருத்துக்கெடுக்காமல் செயல்பாட்டில் இறங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன்.
வடக்கு மாகாணத்தில் 53,084 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண நீர்ப்பாசன பொறியியலாளர் ராஜகோபு தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் இந்த ஆண்டு 53,084 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக செய்கையும் 1,632 ஏக்கர் நிலப்பரப்பில் மேட்டு நில பயிற்சிகையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண நீர்ப்பாசன பொறியியலாளர் தம்பிராஜா ராஜகோபு தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் வடக்கு மாகாண குளங்களின் நிலை தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் வடமாகாணத்தை பொறுத்தமட்டில் 54 குளங்களை நாங்கள் பராமரித்து வருகின்றோம். இதில் 53 குளங்களில் 2026ஆம் ஆண்டு சிறுபோக நெற்செய்கையை மேற்கொண்டு வருகின்றோம். இதில் 53,084 ஏக்கர் நெற்செய்கையையும் 1,631 ஏக்கர் மேட்டுநில பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். இவற்றில் மொத்தமாக 81.5% பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த வருடம் 74%, இந்த வருடம் 81.5% உயர்ந்துள்ளது. இது கடந்த வருடம் டிட்வா புயல் மூலம் பெறப்பட்ட மழை வீழ்ச்சியின் மூலம் அனைத்து குளங்களும் நிரம்பி இருந்தது. இதன் மூலம் நாங்கள் இந்த வருடம் அதிகூடிய பயிற்சியாக 81.5% மேற்கொண்டு வருகின்றோம். வளிமண்டல திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையின்படி எதிர்வரும் 3 மாதத்திற்கு இந்த காலநிலை வறட்சியாக காணப்படும் என கூறப்பட்டு வருகிறது. அதனால் விவசாயிகள் நீர் முகாமைத்துவத்தை சரியாக பேணி நீரை அளவாக பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பாய்ச்சலும் காய்ச்சல் என்ற முறையை கட்டாயம் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 12 குளங்களில் நாங்கள் 100% இம்முறை சிறுபோகத்தை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் முக்கியமாக இரணமடு குளம், இதில் 21,000 ஏக்கர் பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். தற்பொழுது வரை நீர் பற்றாக்குறை வர சாத்தியமில்லை. இருந்தாலும் விவசாயிகள் கட்டாயம் நீர் விரியத்தை தடுத்து 21,000 ஏக்கரையும் முற்றாக பயிற்சியை செய்து பயனை பெற வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். வவுனியா சாளம்பை குளம் குப்பைமேடு தொடர்பில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் சென்று ஆராய்ந்துள்ளனர். வவுனியா சாளம்பை குளத்தில் மாநகர சபை மற்றும் பிரதேச சபையினால் கொட்டப்படும் குப்பையினால் அயலில் உள்ள சாளம்பை குளம் கிராம மக்கள் பாதிக்கப்படும் நிலையில் இன்று பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளனர். நீண்ட காலமாக குறித்த பகுதியில் குப்பை கொட்டப்பட்டு வரும் நிலையில் அதனை அண்டிய பகுதியில் கடந்த காலங்களில் சாளம்பை குளம் புதிய வீட்டு திட்டம் அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எனினும் தொடர்ச்சியாக குப்பை கொட்டப்பட்டு வருவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் அங்கு தீ வைக்கப்படுவதன் காரணமாக புகை மூட்டம் கிராமத்திற்குள் வருவதால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இவ்வாறான சூழலில் இன்றைய தினம் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன், அரசாங்க அதிபர், சுற்றாடல் அதிகார சபையினர், வவுனியா மாநகர சபை ஆணையாளர், தமிழ் பிரதேச சபை தலைவர் உட்பட குழுவினர் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் உடனடி நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கலந்துரையாடலை முன்னெடுத்தனர். வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு முன்னராக இருக்கின்ற இடத்திலே அண்மை காலமாக பல வருடங்களாக குப்பைகளை கொட்டுகின்ற குறிப்பாக யூசி நகரசபையுடைய மாநகர சபையுடைய குப்பை கூலங்கள் ஒரு திட்டமிடல் இல்லாமல் பாதையோரங்களிலே அந்த ஊரை சார்ந்த பகுதிகளிலே தொடர்ந்தேர்ச்சியாக கொட்டப்படுவதனாலும் இதற்கான எந்த ஒரு திண்ம கழிவு திட்டமும் நீண்டகால திட்டமும் செய்யப்படாமல் இருந்ததனால் அந்த மக்களால் அந்த பிரதேசத்திலே வாழ முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல்லாயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த பகுதியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியிலே வாழ முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருப்பதனால் மக்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், அரசாங்க அதிபர் உட்பட அதிகாரிகளும் நானும் வருகை தந்து அந்த நிலைமைகளை நேரிலே நாங்கள் பார்த்த பொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய பரிதாபகரமாக அந்த நிலை இருக்கிறது. இதற்கு கொய்கா நிறுவனம் ஏற்கனவே பணம் தருவதாக சொல்லி பல வருடங்களாக மாறிவிட்டது. எனவே மக்களுக்கு அதிலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் ஒரு மாற்று இடத்துக்கு உடனடியாக மாற்றுமாறு அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஒரு நியாயமான கோரிக்கையாக இன்றைய கலந்து கொண்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நாங்கள் புரிந்து கொண்டோம். இது சம்பந்தமாக உடனடியாக அரசாங்க அதிபர் அலுவலகத்திலே ஒரு கூட்டத்தை நடாத்தி மாற்று நடவடிக்கை, இன்னொரு இடத்துக்கு இதை மாற்றுவதற்கான திட்டத்தையும், அந்த இடத்திலே இதற்கான ஒரு நீண்டகால திண்ம கழிவு திட்டத்தையும், சஸ்டைனபிள் ஒரு திட்டத்தையும் செய்வதற்கான எண்ணத்தோடு செயல்பட இருக்கும். திருகோணமலை மூதூரில் இன்று மாலை கனமழை பெய்தது. திருகோணமலை மூதூர் பகுதியில் இன்று மாலை காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நீண்ட நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திடீரென மழை பெய்தமை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுபோக நெற்செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் மழையால் பயனடைந்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கெரடாவில் பகுதியில் மின்னல் தாக்கி வீடு ஒன்று சேதமடைந்ததுடன் மின் உபகரணங்களும் சேதமடைந்தன. இன்று காலை மின்னல் தாக்கியதில் தெய்வாதீனமாக வீட்டில் இருந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வீட்டு வளாகத்தில் நின்ற தென்னை மரம் ஒன்றும் எரிந்துள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளுக்கு கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் வட மாகாணங்களுக்கும் காலி மாத்தறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களுக்கும் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 20 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவிகள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். வெளியாகியுள்ள 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பரீட்சைக்கு தோற்றி சாதனை படைத்த மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலை மாணவிகளை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று பாடசாலையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையிலிருந்து இம்முறை மருத்துவத்துறைக்கு 15 மாணவிகளும், பொறியியல் துறைக்கு 2 மாணவிகளும், வர்த்தக முகாமைத்துவ பிரிவிற்கு 10 மாணவிகளும், கலை பிரிவிற்கு 2 மாணவிகளும், விவசாய விஞ்ஞான பிரிவிற்கு 1 மாணவியுமாக 30 மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதனை பாடசாலை அதிபர் தவ திருமகள் உதயகுமார் அறிவித்துள்ளார். பாடசாலைக்கு பெருமை சேர்த்த மாணவிகளையும் மாணவிகளின் பெற்றோரையும் பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் தவ திருமகள் உதயகுமார் தலைமையில் இன்று இடம்பெற்றது. பாடசாலை பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை பழைய மாணவிகள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு வலய கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் நிதர்ஷினி மகேந்திரகுமார் பிரதம அதிதியாக பங்கேற்றார். நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவிகள், பாடசாலை பழைய மாணவிகள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், கல்விசாரா ஊழியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 13 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏச்சித்தியை பெற்றிருக்கும் அதேவேளை எமது பாடசாலையிலே தோற்றிய 25 மாணவர்கள் 3 பாடங்களிலும் சித்தி எய்தாத நிலைமை காணப்படுகின்றது. அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்களுக்கு உரிய துறையை அடுத்து 2 தடவைகளில் உங்களுக்கு உரிய துறையை நீங்கள் தெரிவு செய்யும் பட்சத்தில் நீங்களும் பல்கலைக்கழகத்தை சென்றடையலாம் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நீங்கள் கற்ற துறையில் அல்லது ஒரு ஏனைய துறையாவது நீங்கள் தெரிவு செய்து அடுத்தடுத்து வரும் வருடங்களில் நீங்களும் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டு ஒத்துழைத்த உழைத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட செங்கலடி மத்திய கல்லூரியில் இருந்து இம்முறை உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 45 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று விமர்சையாக இடம்பெற்றது. செங்கலடி பகுதியில் இருந்து ஆரம்பமான வரவேற்பு ஊர்வலம் அப்பகுதியை விழாக்கோலம் பூணச் செய்தது. பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய 45 மாணவர்களுக்கும் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு கௌரவம் வழங்கப்பட்டது. மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அதிதிகள் குழு பேண்ட் வாத்திய இசை முழங்க பேரணியாக பாடசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பாடசாலை அதிபர் சு ஸ்வர்ணேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கல்குடா கல்வி பணிப்பாளர் டி அண்டன் ரூபன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்வில் கல்குடா கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை அக்கறை பெற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா தேசிய பாடசாலையில் பல்கலைக்கழகம் செல்லும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்ட உயிரியல் பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதல் நிலை பெற்ற மாணவர் உள்ளிட்ட 73க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களுடன் வலயக்கல்வி பணிப்பாளர் மற்றும் கூட்டக்கல்வி பணிப்பாளர், பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், அதிபர், பிரதி அதிபர்கள் உள்ளிட்ட கற்பித்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ராமகிருஷ்ணா தேசிய பாடசாலையில் அனைத்து துறைகளில் இருந்தும் 73க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்லும் தகமை பெற்றுள்ளதோடு 5 மாணவர்கள் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியுள்ளனர். சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் JR டேவிட் அமிர்தலிங்கம் தலைமையில் இடம்பெற்றதுடன் வலய கல்வி பணிப்பாளர் R உதயகுமார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கௌரவிப்பு நிகழ்வில் திருக்கோவில் வலய கல்வி பணிப்பாளர் இரா உதயகுமார், ஆலையடிவம்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் சோ செல்வம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
நுவரெலியா ஹேட்டன் டிப்போவை நவீன முறையில் புனரமைப்பதற்காக அபிவிருத்தி வேலை திட்டம் மற்றும் சுற்றுலா பேருந்து சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹேட்டன் டிப்போவை நவீன முறையில் புனரமைப்பதற்காக 6,67,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான அபிவிருத்தி வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் நவீன முறையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சுற்றுலா மேற்கொள்வதற்கான பேருந்து சேவையும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 42 ஆசனங்கள் உள்ளதுடன் குளிரூட்டப்பட்ட வசதி, நவீன ஒலியமைப்பு மற்றும் தொலைக்காட்சி போன்ற வசதிகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் இந்த பேருந்தின் கூரை மற்றும் ஜன்னல்கள் விசேடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஹேட்டன் டிப்போ முகாமையாளர் பாலித தலைமையில் ஏற்பாட்டு செய்யப்பட்டு இடம்பெற்ற இந்நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுளசுர வீராராய்ச்சி கிருஷ்ணன் கலைச்செல்வி, ஹேட்டன் டிக்கோயா நகர சபை தவிசாளர் அசோக கருணாரத்ன, நோர்வூட் பிரதேசபை பிரதி செயலாளர், நுவரெலியா மாவட்ட போக்குவரத்து சேவை பொறுப்பதிகாரி, ஹேட்டன் பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசூரிய, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுகததாச உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பரீட்சார்த்த நடவடிக்கையாக ஹேட்டன் டிப்போவிலிருந்து ஹேட்டன் பிரதான பேருந்து தரிப்பிடம் ஊடாக ஹேட்டன் நகர் பகுதியில் குறித்த சுற்றுலா பேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அதிகாரிகளுடன் வலம் வந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹேட்டனை சகலரும் திரும்பி பார்க்கும் வகையில் உலக நாடுகள் வியந்து பேசும் வகையிலும் சிறப்பாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதேபோல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் இன்று சுற்றுலா பயணிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேருந்து சேவை அபிவிருத்தியின் ஆரம்ப நடவடிக்கை என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை காரியாலயத்தில் அதாவது டிப்போவில் உள்ள முகாமையாளர் உட்பட இந்த டிப்போவில் தொழில் புரியும் அனைத்து அதிகாரிகளும் ஒன்றிணைந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் ஒரு நோக்கத்துடன் ஒரு பஸ் வண்டியை அழகான முறையில் செய்தெடுத்துள்ளார்கள். அன்னைக்கு இங்கு வேலை செய்யும் எமது தொழிலாளர்களுக்கு சரியான ஒரு வசதியை, அதாவது அவர்களுக்கு தங்குமிட வசதி கூட இந்த டிப்போவில் இல்லை என்பதுதான் உண்மை. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருடன் அதே போல் எங்களது போக்குவரத்து அமைச்சருடன் பேசும் போது ஹேட்டன் டிப்போவை பொறுத்தவரையில் அந்த விதமான வசதிகள் இன்னுமே டிப்போவிற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. சென்ற காலங்களில் எங்களது போக்குவரத்து அமைச்சருடன் பேசும் போது சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தரும் ஒரு இடம் ஹேட்டன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40-45 மக்கள் ஹேட்டன் நகரத்தையொட்டி வருகை தந்து செல்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 6,68,668,000,000 ரூபாய் இந்த இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவை அழகான ஒரு டிப்போவாக செய்து எடுப்பதற்காக அரசாங்கத்தால் இம்முறை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த டிப்போவை சரியான முறையில் அழகுபடுத்தி எடுப்பது எங்களது பொறுப்பாக இருக்கின்றது. பதுளை ஹாலியல சென்ட் ஜேம்ஸ் வீதியினை புனரமைக்கும் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பதுளை மாவட்டம் ஹாலியல பிரதேச சபைக்கு உட்பட்ட சென்ட் ஜேம்ஸ் வீதியினை புனரமைக்கும் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கைக்கு அமைய பெருந்தோட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயற்திட்டத்தின் கீழ் 88 மில்லியன் ரூபாய் செலவில் கார்பெட் செய்யப்பட்ட மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. நிர்மாண பணிகளுக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், ஹாலியல பிரதேச சபை தலைவர் பிரியந்த வருஷமானா ஆகியோரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வுகளுக்கு ஹாலியல பிரதேச சபை உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தி தொகுதி அமைப்பாளர்கள், தோட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். குறித்த வீதியை புனரமைப்பதற்காக கடந்த காலங்களில் 3 தடவை அடிக்கல் நாட்டப்பட்டு கைவிடப்பட்டிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் மீண்டும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பளை தேர்தல் தொகுதியில் பாரிய அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பஷ்மின் ஷரீப் தெரிவித்துள்ளார். டிட்வா பேரிடருக்கு பின்னர் கம்பளை தேர்தல் தொகுதியில் அரசாங்கத்தினால் பாரிய அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பஷ்மின் ஷரீப் தெரிவித்துள்ளார். கம்பளை தேர்தல் தொகுதியில் தொலுவ பிரதேச செயலாளர் பிரிவில் நீண்டகாலமாக பாதிக்கப்பட்டிருந்த பொல்ஹாவத்த சந்தியில் இருந்து 75ஆம் கட்டை வீதியை காப்பெட் வீதியாக புனர்நிர்மாணம் செய்வதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். தொலுவ பிரதேச சபை உறுப்பினர் ஜெயந்த குமாரபால தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இவ்வீதியினூடாக தோட்ட பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகள் அதிக நன்மை அடைவதுடன் கம்பளையிலிருந்து கலகா செல்வதற்கான வீதி
மிக இலகுவாக வீதியாக அமையும் என பிரதேச மக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொலுவ பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அமைச்சர் லால்காந்த, அமைச்சரின் இணப்பதிகாரி, பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரஜாசக்தி தலைவர் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது பஷ்மீன் ஷரீப் எம்பி கருத்து வெளியிட்டார். இந்த பிரதேசத்தில் தண்ணீர் பிரச்சினை, பாதை பிரச்சினைகள் பாரிய அளவில் இருக்கின்றது. அதாவது கிராமங்களை புனர்நிர்மாணம் செய்வதன் ஊடாக கிட்டத்தட்ட கம்பளை பிரதேசங்களில் பாரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டு வந்துள்ளோம். அதே போன்று சென்ற வருடமும் நாங்கள் கிட்டத்தட்ட 2000 மில்லியன் அளவான வேலை திட்டங்களை செய்தோம். இந்த ஆண்டும் அதைவிட கூடுதலான பணத்தை செலவிட்டு இந்த பிரதேசங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு முயற்சி செய்துள்ளோம். கம்மம் பில அவர்களுடைய பாஸ்கு சம்பந்தமாக வெளியிட்ட புத்தகத்தில் சஜித் பிரேமதாச அவர்கள் கலந்து கொள்வதையிட்டு பாரிய மக்களுடைய முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் இடையில் சஜித்துக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் என்று இல்லாமல் போயுள்ளது. இதற்காக பிரதான காரணம் நளின் பெர்னாண்டோ, அதே மாதிரி பலர் ஏஐ ஊடாக பிரேமதாச செல்லாமல் ஏஐ ஊடாகத்தான் இதை சஜித் சென்றதாக முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார்கள். அது இல்லை என்று மத்தும பண்டார சஜித் பிரேமதாச அவரும் கலந்து கொண்டதாக அவர்களே வாக்கு அளித்துள்ளார்கள். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை முடக்க முஸ்லிம் எம்பிக்கள் அழுத்தம் கொடுத்தனர் என விடுதலை ஹல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து தான் எழுதிய புத்தகத்தின் முடிவுகள் தவறானவை என்றோ அல்லது அதில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் பொய்யானவை என்றோ இதுவரை எவராலும் நிரூபிக்க முடியவில்லை என விடுதலை ஹல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதார் யார் என்பதை வெளிப்படுத்தி தான் எழுதிய புத்தகத்திற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து அவதூறு பிரசாரங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த புத்தகத்தின் முடிவுகள் தவறானவை என்றோ அல்லது அதில் முன்வைக்கப்பட்டுள்ள வாதங்கள் பொய்யானவை என்றோ இதுவரை எவராலும் நிரூபிக்க முடியவில்லை. முஜிபுர் ரஹ்மான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருந்தாலும் அவரது சித்தாந்தம் இன்னும் ஜேவிபி உடனேயே இருக்கிறது. 1999 ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் ஜேவிபிக்கு ஆதரவளித்திருந்தார். 2019 ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது இந்தியாவில் உள்ள IS பயங்கரவாதி ஒருவருடன் முஜிபுர் ரஹ்மான் தொடர்பில் இருந்தமை தெரிய வந்தது. ஆனால் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தலையிட்டு அந்த விசாரணைகளை நிறுத்தி இருந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 ISIS பயங்கரவாதிகளும் முஜிபுர் ரஹ்மானுடன் தொடர்புகளை பேணிய செயின் மௌலானாவுடன் தொடர்பில் இருந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளது. 2016ஆம் ஆண்டு அப்போதைய நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷ 32 இலங்கையர்கள் சிரியாவுக்கு சென்று ISIS அமைப்பில் இணைந்துள்ளதாக கூறிய போது முஜிபுர் ரஹ்மான் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த எதிர்ப்பின் காரணமாக விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சு பதவியையும் இழந்தார். இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்த விசாரணைகளை தடுக்க முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட முஸ்லிம் எம்பிக்கள் அழுத்தம் கொடுத்திருந்தனர். ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ரத்தம் முஜிபுர் ரஹ்மானின் கைகளில் படிந்துள்ளது. தயவு செய்து இனிமேலும் தீவிரவாதத்தை போஷிக்க வேண்டாம் என அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். මුජිබර් රාමන් මන්ත්‍රීතුමාගෙන් ඉතාම කරුණාවෙන් කරනවා. நாடாளுமன்றம் நாளை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானு ரோகனதீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் நாளையும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளிலும் கூட இருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானு ரோகனதீர தெரிவித்துள்ளார். நாளை விளையாட்டில் பதார்த்த பயன்பாட்டிற்கு எதிரான சமவாய சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. அமைச்சர் சுனில் ஹந்துனேத்திக்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையில் முக்கிய கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. உள்ளூர் கைத்தொழில் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செல்லும் நோக்கில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனேத்திக்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையில் முக்கிய கலந்துரையாடல் இன்று கைத்தொழில் அமைச்சில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது நாட்டின் கைத்தொழில் துறையின் திறன் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் அதன் பங்கு குறித்து விரிவான கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பாகவும் அவர்களை வலுப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்டுள்ள கொள்கை நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்தார்.
இலங்கை முன்னெடுத்து வரும் பொருளாதார சீர்திருத்த முயற்சிகளில் கைத்தொழில் துறைக்கு வழங்கப்படும் முன்னுரிமையை IMF பிரதிநிதிகள் பாராட்டியதுடன் உற்பத்தி அடிப்படையிலான பொருளாதாரத்தை உருவாக்கும் முயற்சியில் நிலவும் தடைகளை நீக்குதல், ஏற்றுமதி செயல்முறைகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டுகளுக்கான சூழலை மேம்படுத்துதல் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் IMF வேலை திட்டத்துடன் இணைந்து உள்ளூர் கைத்தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய நிதி வசதிகள் மற்றும் சலுகைகள் குறித்தும் இருதரப்பினருக்கும் இடையில் கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. இந்த சந்திப்பில் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க, அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கொழும்பு வதிவிட பிரதிநிதி மார்த்தோ வோல்டமைக் மைக்கேல் உள்ளிட்ட பொருளாதார நிபுணர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் நகைகள், பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண நகரில் உள்ள நவீன சந்தை கட்டிட தொகுதியில் உள்ள கடையில் 3,60,000 ரூபாய் பெறுமதியான வலைகள் திருடப்பட்டமை, கலட்டி அம்மன் கோவில் பகுதி அருகில் உள்ள வீடுகளில் திருடப்பட்ட 3.5 பவுன் தங்க மோதிரம் மற்றும் 25,000 ரூபாய் என்பன தொடர்பில் யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 4 பேரை கைது செய்ததுடன் திருடப்பட்ட பொருட்களை மீட்டனர். வன்னி பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணம் சாவுச்சேரி மீசாலை மரக்காலைக்கு கொண்டுவரப்பட்ட 37 தேக்கமர குற்றிகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்றிரவு இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. 37 தேக்குமர குற்றிகளும் மரக்குற்றிகளை ஏற்றி வந்த 2 வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன்போது 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் இடம்பெற்ற கைது நடவடிக்கையின் போது வாகன சாரதி தப்பியோடியுள்ளார். வவுனியாவில் மாவா பாக்கு கடை முற்றுகையிடப்பட்டதுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். வவுனியா குடியிருப்பு பூந்தோட்டம் வீதியில் இயங்கி வந்த மாவா பாக்கு கடை நேற்று போலீசாரால் முற்றுகையிடப்பட்டதுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு போலீசாரால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் மாவா பாக்கு விற்பனை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த பகுதியை முற்றுகையிட்ட போலீசார் கடையை நடத்தி வந்த ஒருவரை கைது செய்ததுடன் மாவா பாக்கை கொள்வனவு செய்ய சென்றிருந்த 5 பேரையும் கைது செய்தனர். இதன்போது அங்கிருந்த பாக்குகளும் வேறு பொருட்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. கிளிநொச்சி இரணைமடு குளத்திற்கு பொறுப்பான புதிய நீர்ப்பாசன பொறியியலாளர் கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி இரணைமடு குளத்திற்கு பொறுப்பாக புதிய நீர்ப்பாசன பொறியியலாளராக பொறியியலாளர் கே. சுஜீவன் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள இரணைமடு குளத்தின் நீர்ப்பாசன பொறியியலாளராக பணியாற்றிய பொறியியலாளர் கே. பிரகாஷ் பதவி உயர்வு பெற்று மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளராக கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு பொறியியலாளர் கே. சுஜீவன் நியமிக்கப்பட்டுள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று முற்பகல் இடம்பெற்ற விபத்து காரணமாக கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிப்பண்ண பகுதிக்கு அருகில் இன்று முற்பகல் வாகன விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கொள்கலன் லொரியொன்றின் மீது பின்னால் வந்த லொரியொன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடங்கொட மற்றும் வெளிப்பண்ண ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்ட 40வது மைல்கல் அருகே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தை தொடர்ந்து மாத்தறை நோக்கிய திசையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் விற்பனை கண்காட்சி இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் ஏற்பாட்டில் சிறு விற்பனை கண்காட்சி இன்று காத்தான்குடி பிரதேச செயலகம் ஒன்றில் இடம்பெற்றது. உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கான பிரதேச மட்ட விற்பனை கண்காட்சியாக இக்கண்காட்சி இடம்பெற்றது. உள்ளூர் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இங்கு தமது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தனர்.
காத்தான்குடி பிரதேச செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற விற்பனை கண்காட்சியை காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித், காத்தான்குடி நகரசபை தவிசாளர் அஸ்பர் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஆரம்ப நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி சில்மியா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஜம்சுல் ஜிகானா, சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் பாத்திமா ஃபரீட் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.